அஸ்ஸலாமு அலைக்கும். சில விஷயங்கள் விசித்திரமாக இருக்கின்றன. ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அதில் பலர் இருக்கிறார்கள். மாமியார் இருக்கிறார்கள், மருமகள் இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கின்றன. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்கசப்பு ஏற்படுகிறது என்றால் உடனே மருமகள் சொல்லுகிறாள், ஷரியத்தில் மாமியாரை பார்க்க வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறதா? இதற்கு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பலவிதமான பதில்கள் பலரால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்றால், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சொந்தம். அண்ணன் தம்பி என்ற பந்தமும் இருக்கிறது, மாமியார் மருமகள் என்ற பந்தமும் இருக்கிறது, தாய் மகள் என்ற பந்தமும் இருக்கிறது, தகப்பனார் என்ற பந்தமும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் மனித சமுதாயம் என்றும் இருக்கிறது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் நாம் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இதற்கும் மதத்தோடு சேர்க்க பார்க்கிறார்கள். மதத்தில் ஆர்வம் கொண்டு அவர்கள் அப்படி செய்வதில்லை. மதத்தில் ஏதாவது நமக்காக கூறப்பட்டிருக்கிறதா, அதை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் நம்முடைய விரும்பாதவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். இது ஒரு நல்ல காரியம் அல்ல. இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவேதான் இந்த உலகம் எப்போதும் நீடித்திருக்கிறது. இதில் சந்தேகமே இல்லை. நல்லவர்கள் எல்லா மார்க்கங்களிலும், எல்லா மதங்களிலும், எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு வீடியோ இப்போதுதான் எனக்கு கிடைத்தது. அது எனக்கு மிக நன்றாக பட்டது. சொந்த பந்தங்களை எப்படியெல்லாம் பார்க்க முடியும், சொந்த பந்தங்களை எப்படியெல்லாம் பார்க்க முடியும், இதை நான் பல முறை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பார்ப்பவர்களுக்கு அந்த விஷயம் நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக. சொந்த பந்தங்களை, நம்மவர்களை எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் குரூப்களில். நானும் என்னுடைய இந்த பேச்சோடு இணைத்து அந்த வீடியோவை உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தால் நமக்கு புரியும். ஒரு நல்ல பாடம். ஒருவர் சைக்கிளில் எப்படி தம் சொந்தங்களை கொண்டு செல்லுகிறார், எங்கு செல்லுகிறார், எப்படி செல்லுகிறார் என்பதை பாருங்கள். மிக பிரமாதம். மனித சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், ஒருவர் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது என்று என்னுடைய மனதில் பட்டதால் நான் இதை இந்த வீடியோ மூலமாக இணைத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஒருவர் நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துவேஷம் யாருடமும் இருக்கவே கூடாது. பொல்லாப்பு இருக்கவே கூடாது. எதிர்ப்பு இருக்கவே கூடாது. ஏதாவது சொல்ல வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் மறு கணமே அதை மறந்துவிட வேண்டும். மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது எதையும் என்ற நல்ல விஷயங்களை நாம் எல்லா மதங்களிலும் காண முடிகிறது. குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அதை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம்
நல்லவர்களாக இருக்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லோரையும் நல்லவர்களாக வைக்க வேண்டும். நம்மில் குறைபாடுகள் இருந்தால் அதை நாம் மறந்து நம்மவர்களை, நம்முடைய சொந்தங்களை நேசிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டியவராக இப்போது உங்களை அந்த வீடியோ பக்கம் எடுத்துச் செல்லுகிறேன். அதை காணுங்கள். அதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.